அடியாரம் 70 சென்டிமீட்டராகவும் உயரம் 14 சென்டிமீட்டராகவும் கொண்ட உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்புனா CSA ஆஃப் சிலிண்டர். சரிங்களா? அதோட ஃபார்முலா வந்து 2πRH கேட்குறாங்க டேரக்டாகவே. அப்போ 2 × π0 22/7. R வந்து 70 சென்டிமீட்டர், ரேடியஸ் 70 சென்டிமீட்டர், H வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ 1 7 is 7, 10 7 are 70. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 22 44, 10 14 140. ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? A மற்றும் B ஒரு வேலை 8 நாட்களிலும், A + B வந்து 8. ஓகேங்களா? B மட்டும் 14 நாட்களிலும், B வந்து 16 செய்தால் A மட்டும் தனியாக எத்தனை நாளைக்கு செய்வான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வேலையை A + B 8 நாள்லையும் B 16 நாள்லையும் A எத்தனை நாளையும் கேட்பாங்க. ஸோ A + B வந்து 8, அதை ஒரு நாள் திறனாக கன்வெர்ட் பண்ணால் 1/8ன்னு வரும். B வந்து 16, அதை மாற்றணும்னா 1/16ன்னு கேட்குறாங்க. இப்போ A தனியாக கேட்டாங்கன்னா A + B is equal to 1/8. ஸோ ஏவோட வேல்யூ தெரியாது, B வந்து 1/16 is equal to 1/8. உங்களுக்கு A வேணும். ஸோ 1/8 அங்கேயே வச்சுக்கிட்டு 16 அந்த கொண்டு போனீங்கன்னா 1/16 கொண்டு போனீங்கன்னா அப்போ ஏவோட வேல்யூ கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 - 1/16 வரும். அப்போ A வந்து 1/16, அதோடைய மொத்த வேலை நாட்கள் 16. அப்போ A மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா 16 நாளில் முடிச்சிருவாங்க. ஒரு மகிழுந்தின் விலை 2.5 லட்சம், GST 14% எனில் மகிழுந்தின் மொத்த விலை கேட்குறாங்க. அப்போ வண்டியோட விலை வந்து 100% இருக்கும். சரிங்களா? GST மட்டும் 14% போட்டாங்கன்னா மொத்த ரேட் வந்து 114%. சரிங்களா? 114% கேட்குறாங்க. அப்போ என்னன்னா 100% வந்து 2.5 லட்சம்னா 114 என்னவா இருக்கும்? ஸோ ஓகே, அப்போ 2.5 லட்சத்தோட 14% என்னவா இருக்கும்? கேன்சல், 0 0 கேன்சல் ஆகிடும். 2500 × 14. ஓகேவா? 10 2500 25,000, 4 2500 10,000. ஸோ ஆட் பண்ணால் 35,000 ரூபாய் என்ன வருது? GST மட்டும் வருது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 285 வண்டியோட மொத்த விலை. ஒரு தொலைக்காட்சியை 25% லாபத்தில் 10,000 விற்கப்படுகிறதெனில் அது அடக்க விலை என்ன? அப்போ 25% ப்ராஃபிட்டில் எவ்வளோ விற்கிறாங்க? 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, 125%. அதாவது கூட விற்கிறாங்களா? 25% ஆட் பண்ணிக்கணும். 125% வந்து 10,000னா 100 என்னவா இருக்கும்? கிராஸ் 125 x is equal to 10,000 × 100. சரிங்களா? அப்போ x இங்கே வச்சுக்கலாம். 10,000 × 100/125. ஓகே, இதை கேன்சல் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த 3 இயல்களின் கூடுதல் 135 எண்ணில் அந்த எண்களின் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடி. ஓகே, அடுத்தடுத்த 3 இயல் என்ன? ஃபர்ஸ்ட் எண் x, அடுத்துனா x + 1, அடுத்துனா x + 2. இந்த 3 நம்பரை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 135 கிடைக்குதா? அதில் பெரிய எண் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 மொத்தம் 3 x இருக்கு. 1 2 கூட்டினா 3 is equal to 135. இந்த +3 -3 மாறும். 3x is equal to 135 - 3. இப்போ 3x ஓட வேல்யூ வந்து 132ன்னு வருது. 132ன்னு வருது. அப்போ x ஓட வேல்யூ 132/3. 1 3 3, 13க்குள்ள 4 3 இருக்கும். அப்போ திருப்பி அந்த 1 போச்சுன்னா 44. x ஓட வேல்யூ 44, அதாவது சின்ன நம்பர். இப்போ பெரிய நம்பர் என்னன்னா சின்ன நம்பர் x, பெருசு x + 2. ஸோ x + 2 என்னவா இருக்கும்னா 44 + 2 46 இருக்கும். ஓகேவா? 5 2/6 + 9 2/7. ரொம்ப ஈஸி. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் + மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் 5 2/6 + 9 2/7. குறுக்க பெருக்கணும்னா 32/6ன்னு வரும். அடுத்து 63 65/7ன்னு வரும். இதை மேற்கொண்டு கேன்சல் பண்ணலாம். 3 2 6, 16 2 32, 16/3 + 65/7. இதை 16 7 என்ன வரும்னா 70, ஒரு 42, 112, 180, ஒரு 15, 195/21. இதை ஆட் பண்ணோம்னா 7 0 307/21. இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றி, அதாவது நார்மல் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி ஆன்சர் கவுண்ட் பண்ணு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 950 வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. 3 வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட், 950 ரூபா வட்டி, பிரின்சிபல் கேட்குறாங்க. சிம்பிள். அப்போ மொத்த வட்டி வந்து 30% இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 10, 3 வருஷத்துக்கு 30%. 30% 950னா 100%, அதான் அசல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். 0 0 கேன்சல், 4 3 3 அடித்தோம்னா 31.66ன்னு வரும். ஸோ குறுக்க பெருக்கணும்னா x is equal to 100 × 31.66. ஸோ 100 பெருக்கணும்னா 33,166.66 பைசான்னு போயிட்டு இருக்கும். இல்லை 67 பைசான்னு வரும். அவ்வளோதான் பிரின்சிபல். இரு எண்களின் வித்தியாசமானது அவ்வெண்களின் கூடுதலின்
1/9 பங்கு. அவ்விரு எண்களின் கூடுதல் 45 எனில் அவ்வெண்களை காண்க. அப்ப வித்தியாசம்னா 2 எண்ணு. அப்ப x - y. அது எதுக்கு சமம்னா இரு எண்களின் கூடுதலின் 1/9 பங்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப 1/9க்கு சமம். ஸோ x - y தெரியாது. x plus y வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 45ன்னு சொல்லியிருக்காங்களா? 45 ஏன்னா கூடுதல். அப்ப 1/9 ஓர் 9 9 5 9 45. அப்ப x - y வந்து 5, x plus y வந்து 45. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா y கேன்சல் ஆயிடும். 2x வந்து 50. அப்ப x ஓட வேல்யூ 25. y என்னவா இருக்கும்? அது ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நம்பர் 25, இன்னொரு நம்பர் கமெண்ட் பண்ணுங்க. x³ x - 2 plus 8/2 - x என்னன்னு கேக்குறாங்க. பட் டினாமினேட்டர் வேற வேற இருக்கு. அது மூலம் சரியா மாத்தும். அப்ப x³ x - 2 இதை 2 - x x - 2 மாத்தணும்னா அந்த செகண்ட் டேர்ம் முழுக்க மைனஸ் ஆல பெருக்கணும். ஸோ பெருக்கிட்டேன் பை x - 2 மாறிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல x³ இந்த 8 நான் என்ன பண்றேன்? இந்த கியூபுக்கு ஏற்ற மாதிரி அதையும் கியூபா மாத்துறேன். ஸோ 2³ x - 2 இது பார்க்க எனக்கு எப்படி இருக்குன்னா a³ - b³ ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ அதை பிரிச்சு எழுதும்போது x - 2 a - b இன்ட்டு a². ஸோ x² பிளஸ் ab. அப்ப 2x பிளஸ் b² பிளஸ் 4 பை x - 2 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல x - 2 x - 2 கேன்சல். ஸோ ஆன்சர் x² பிளஸ் 2x பிளஸ் 4. ஓகேவா? தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 28 ஆண்டுகள். அவர்களின் விகிதம் 3:1 என்றால் தந்தையின் வயது என்ன? அப்ப ரெண்டு பேரோட சராசரி வயது வந்து என்ன சொல்றாங்க? 28ன்னு சொல்றாங்க. அப்ப சராசரி 28னா ரெண்டு பேரோட வயதோட கூடுதல் என்னவா இருக்கும்னா சராசரி வந்து 28. ஸோ ரெண்டு பேரும் கூடுதல் வந்து ஏன்னா 2 பேரா 2. அப்ப 28னா ரெண்டு பேரோட வயசோட கூடுதல் வந்து 56. அப்ப ரெண்டு பேருக்கு சேர்த்து 56. அப்ப இந்த ரேஷியோ மொத்தமும் 4x. 4x வந்து 56னா அப்ப x வந்து 56/4 கேன்சல் பண்ணோம்னா 14ன்னு வரும். அப்போ ஒரு x 14. அப்ப அப்பாவோட ரேஷியோ இங்க 3. அப்ப 3 × 14 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து அப்பாவுக்கு 42 வயசு. ஓகேவா? ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் அகலம் 20 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் சுற்றளவு காண்க. செவ்வக வடிவம்னா ரெக்டாங்கிள் தான். அப்போ ரெக்டாங்கிள் ஒரு ஷேப் இருக்கு. இதோட பரப்பளவு வந்து 820 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் அகலம் 20 சென்டிமீட்டர்னா பிரெத் வந்து 20 சென்டிமீட்டர்னா லென்த்தும் பெரிமீட்டரும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ L × B தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அது 820. அப்போ L தெரியாது, B 20ன்னு தெரியும். ஓகேவா? எல்லோட வேல்யூ 820/20. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 41 2 82. ஸோ L வந்து 41 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் கேட்குறாங்களா? பெரிமீட்டர் என்ன பண்ணுவோம்னா 2 × L + B தான் பெரிமீட்டர் இல்லையா? இப்போ 2 × L வந்து 41, B வந்து 20. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 2 × 61. ஸோ 122 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மட்டும் விட்டம் காண்க. ஓகே, வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா வந்து 2πr. அப்போ என்ன கேட்குறாங்க? 2πr வந்து இங்கே 132. நம்மள்ட்ட ஆரம் கேட்குறாங்களா? ஆறுங்க வச்சுக்கலாம். 132/2πன்னு வரும். சரியா? இப்போ 132 2 × 22/7. இந்த 7 மேலே போயிடும். அப்போ 132 × 7/2 × 22. 1 2 2 இதை கேன்சல் பண்ணால் 13க்குள்ளே 6 இருக்கும். திருப்பி 66ன்னு மாறும். சரிங்களா? அப்போ 1 22 22 3 22 66. ஸோ 6 வந்து 3 × 7 21 மீட்டர். சரிங்களா? இப்போ விட்டம் கேட்குறாங்க. விட்டம் வந்து 2r. ஸோ 2 × 21 42 மீட்டர். சரியா? ஒரு மகிழ்ந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க. ஓகே, ஒரு மகிழ்ந்தோட சக்கரம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அது ஒரு சுத்த என்னன்னா ஒரு ரொட்டேஷன் வந்து 2πr. சரிங்களா? அப்போ இங்கே 20 சுற்றுதுன்னா 20 × 2πr தான் அது கடந்த தொலைவு. சரியா? அப்போ 40πr = 3520. நம்மளுக்கு r தான் வேணும். ஸோ 40π கீழே கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ r = 3520. இந்த பை வந்து 22/7. இது 7 மேலே போயிடும். பாக்கி இருக்க 40 22 கீழே இருக்கும். ஓகேங்களா? 0 0 கேன்சல் ஆகிடும். 4 வச்சு அடிச்சோன்னா 1 நாள் 4 35ல் 8 நாள் இருக்குது. திருப்பி 88 22. இது 1 22 22 4 22 88. ஸோ r வந்து 4 × 7 28 சென்டிமீட்டர். 36 54 18 27 9 18 4. இதில் ஒரு நம்பர் ஆட் அண்ட் அவுட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ்ஸாக பாருங்கள். அதாவது ஷார்ட்கட் 36 18. 36ல் பாதி 18.
54ல் பாதி 27, 18ல் பாதி 9, ஆனால் 27ல் பாதி என்ன இருக்கணுங்க, 13 ரன் இருக்கணும். அங்கே 18 ரன் இருக்குது. ஸோ தப்பு. 13 ரன் இருக்கணும், அதுக்கு பதிலாக 18 ரன் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஸோ ஓகே, ஆன்சர் வந்து 18.5. ஒரு பேருந்தின் வேகம் 80 km/h எனில் அந்த பேருந்தின் வேகம் மீட்டர் பை செகண்டில் கேட்குறாங்க. அப்போ km/h இருக்குது, மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். ஸோ 80 km/h. அப்போ ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டரா, ஒரு ஹவருங்கிறது 3600 செகண்ட். இதுதான். இப்போ 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல். அப்போ இதை அடித்தோம்னா 5/18 வரும். ஓகே, இப்போ 80 × 5/18 இதை கேன்சல் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3n = 729 எனில் n கேட்குறாங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3n = 729. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன இருக்குன்னா பவரில் 1/2 வந்துடும். அப்போ 3n whole power 1/2 = 729. அப்போ ரெண்டும் பெருக்கிட்டு n/2ன்னு வரும். இந்த 729 கீழே 3 வர மாதிரி மாற்றி எழுதணும்னா 3/6ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 3 × 3 × 6 பெருக்குனா 729 வரும். அப்போ பேஸ் 2 இருக்குது. ஸோ அப்படியே விட்டுட்டு பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். n/2 = 6. ஸோ என்னோட வேல்யூ 12ன்னு வரும். ஒரு எண்ணின் 75% உடன் 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஒரு எண்ணோட 75%. அப்போ ஒரு எண்ணோட 75% கூட 75 கூட்டிட்டோம்னா அதே எண் கிடைக்குதான். அப்போ 75x/100 + 75 = x. கேன்சல் பண்ணோம்னா 25 டேபிளில் 3 25 are 75, 4 25 are 100ன்னு வரும். அப்போ 3x/4 + 75 = xன்னு வருது. இந்த 4 அந்த பக்கம் போகணும்னா முன்னாடி இந்த இடத்த இங்கேயும் கீழே 4 இருக்கணும். அப்போ இதை 4ஆல் பெருக்கணும். ஸோ 3x + 300/4 = xன்னு இருக்கும். 3x + 300 = 4xனா அப்போ xோட வேல்யூ 300. x + y = 10 மற்றும் xy = 5 எனில் x/y + y/x கேட்குறாங்களா? அப்போ x/y + y/x என்னன்னா அது x² + y² தான். xy நமக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. அப்போ x² + y² ஃபார்முலா என்னன்னா x + y ² அடுத்து + 2xy. இங்கே x + y வந்து 10. அப்போ 10² + 2 × 5ன்னு வரும். அப்போ 100 + 10. இப்போ x² + y² தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 90ன்னு வருது. என்னது? x² + y² 90. அவங்க கேட்குறது வந்து x² + y² /xy கேட்குறாங்க. அப்போ 90/5 18.